வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்திய பொருளாதாரத்தின் புதிய அத்தியாயம் நாளை முதல் தொடங்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அருணாச்சல பிரதேசம் மற்றும் திரிபுராவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார். எந்த மொழியையும் திணிக்கும் நோக்கம் மத்திய அரசுக்கு இல்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்கள் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இனி விரிவான செய்திகள். நாளை புதிதாக அமலுக்கு வரும் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன்னர் ஆகாஷவாணியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். நாட்டில் வரி விகிதங்களை குறைத்திருப்பது அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று அவர் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே வரி என்ற குறிக்கோளை ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நிறைவேற்றியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் நடுத்தர மக்களும் இளைஞர்களும் அதிக அளவில் பயன்பெறுவர் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாளை முதல் 2 அடுக்கு ஜிஎஸ்டி வரி மட்டுமே அமலில் இருக்கும் என அவர் உறுதி அளித்தார். இந்த சீர்திருத்த நடவடிக்கையால் மக்களின் அத்தியாவசிய பொருட்களின் விலை வெகுவாக குறையும் என்றும் உணவு, மருந்து, வீட்டு உபயோகப் பொருட்களின் விலையும் கணிசமாக குறையும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இதன் மூலம் இந்திய பொருளாதாரத்தின் புதிய அத்தியாயம் நாளை முதல் தொடங்க உள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டு மக்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அருணாச்சல பிரதேசம் மற்றும் திரிபுராவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சுமார் 5100 கோடிக்கும் மேற்பட்ட முடிவுற்ற திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் 3700 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 2 பெரிய நீர்மின் திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இதில் 240 மெகாவாட் திறன் கொண்ட ஹியோ நீர்மின் திட்டம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் 186 மெகாவாட் திறன் கொண்ட டாட்டோ 1 நீர்மின் திட்டம் ஆகியவை அடங்கும். இது தவிர தவாங்கில் ஒரு அதிநவீன மாநாட்டு மையத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். சுகாதாரம், தீயணைப்பு, பாதுகாப்பு மற்றும் பணிபுரியும் பெண்கள் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 1290 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களையும் தொடக்கி வைக்கிறார். தொடர்ந்து இட்டாநகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் அவர் உரையாற்றுகிறார். மேலும் ஜிஎஸ்டி வரி விகிதம் குறைப்பு குறித்து வர்த்தகர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார். இதனையடுத்து திரிபுரா செல்லும் பிரதமர் அங்கு புனித யாத்திரை, புத்துணர்ச்சி மற்றும் ஆன்மீக பாரம்பரியம் திட்டத்தின் கீழ் மாதாபாரியில் உள்ள மாதா திரிபுர சுந்தரி கோவில் வளாகத்தில் மேம்பாட்டு பணிகளை தொடக்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மக்கள் சேவை, நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் நாட்டில் மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொண்டுவர அயராது உழைத்து வருகிறது. நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு தரமான சேவையை வழங்கி வரும் பிரதான் மந்திரி கிசான் மான் தன் யோஜனா குறித்து இன்று சேவை திருவிழா என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம். இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரத்தின் முதுகெலும்பாக விவசாயம் உள்ளது. இது கோடிக்கணக்கான குடும்பங்களை வறுமையில் இருந்து மீட்டெடுக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளில் வேளாண் அமைச்சகத்தின் பட்ஜெட் கிட்டத்தட்ட 25,000 கோடியில் இருந்து 1,37,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கோட்டை கொத்தளத்திலிருந்து பிரதான் மந்திரி கிசான் மான் தன் யோஜனா திட்டம் குறித்து ஆற்றிய உரையில், एनडीए सरकार ने पिछले 10 साल में ये सुनिश्चित किया है कि गरीब और मध्यम वर्ग को लगातार टैक्स से राहत मिलती रहे. इस बजट में भी इनकम टैक्स में कटौती और स्टैंडर्ड डिडक्शन में वृद्धि का फैसला लिया गया है. टीडीएस के नियमों को भी सरल किया गया है. इन कदमों से हर टैक्स पेयर को अतिरिक्त बचत होने वाली है. இந்திய விவசாயிகள்தான் அரசின் மிகப்பெரிய முன்னுரிமை என்றும் விவசாயிகளின் நலன்களில் எந்த சமரசமும் செய்யப்படாது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை உறுதி செய்வதற்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் அரசு கடந்த 11 ஆண்டுகளில் காரிஃப் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை 81% முதல் 226% வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அரசு பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதியை தொடங்கி கடந்த 6 ஆண்டுகளில் 3,90,000
3000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை வழங்கியுள்ளது. சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு பிரதான் மந்திரி கிசான் மான் தன் யோஜனா மூலம் மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் சுமார் 25 லட்சம் விவசாயிகள் சேர்ந்துள்ளனர். மேலும் கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தின் கீழ் கடன் வரம்பு 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 11 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கடன் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் மற்றும் உணவு பாதுகாப்பிற்கான திட்டங்களில் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, விவசாய உள்கட்டமைப்பு நிதி, பிரதான் மந்திரி கிசான் சம்ரித்தி கேந்திரங்கள், தேசிய விவசாய சந்தை ஆகியவை அடங்கும். பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் பேசுகையில், என் பேர் வீரப்பன், குனிச்சமுடி கிராமம். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம ஒருங்கிணைந்த பண்ணை, இயற்கை வழி வேளாண் பண்ணைன்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். வருமானன்றது விவசாயத்துல தொடர்ந்து வருமானன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வருஷத்துக்கான இந்த 6000 ரூபாய் கொடுக்கறது, அதாவது 2000 ரூபாய் கொடுக்குற விஷயம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு விவசாயிக்கு தனக்கான ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கும் மற்ற செலவினங்களுக்கும் ஒரு பெரிய உதவியா இருக்குது. இது மூலமா என்னுடைய சார்பிலையும் மற்ற விவசாயிகள், இயற்கை விவசாயிகள் சார்பாகவும் பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிச்சு. பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் கீழ் உணவு பாதுகாப்பிலிருந்து விவசாயிகளின் செழிப்புக்கான இந்தியாவின் தொலைநோக்கு பயணம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். கல்வியை மேம்படுத்துவதற்கு மும்மொழிக் கொள்கை ஒரு வெற்றிகரமான வழிமுறை என்றும் எந்த மொழியையும் திணிக்கும் நோக்கம் மத்திய அரசுக்கு இல்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் தொகையில் 10% பேர் மட்டுமே ஆங்கிலம் பேசுகிறார்கள் என்று தெரிவித்தார். ஒரு மாணவர் தாய்மொழி மற்றும் அவர்கள் விரும்பும் 2 மொழிகளை கற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்துவதற்கு முன்பே பல மாநிலங்களில் மும்மொழிக் கொள்கை அமலில் இருந்தது என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு வரும் 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க திட்டமிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இவ்வாண்டு சுதந்திர தினத்தன்று அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களை டெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து அறிவித்தார். சாதாரண மக்களின் வாழ்வை எளிதாக்கும் வகையில் பல்வேறு துறைகளுக்கான வரி குறைப்பை இம்மாதம் 3ஆம் தேதி GST சபை அங்கீகரித்தது. பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றியது. இதில் குறிப்பாக விவசாயத் துறையில் GST சீர்திருத்தங்கள் குறித்து இன்றைய தொகுப்பில் பார்க்கலாம். GST மறைமுக வரி முறையை 5%, 15%, 18 மற்றும் 28% என 4 அடுக்கு அமைப்பிலிருந்து 5% மற்றும் 18% என 2 அடுக்கு கட்டமைப்பாக GST கவுன்சில் எளிமைப்படுத்தியுள்ளது. புகையிலை மற்றும் ஆடம்பர பொருட்கள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களுக்கு கூடுதலாக 40% வரி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சாதாரண மக்கள், விவசாயிகள் மற்றும் விவசாயம், சுகாதாரம் மற்றும் பொருளாதாரத்தில் முக்கிய துறைகளைச் சேர்ந்தவர்களை மையமாக கொண்டு விகித பகுத்தறிவுக்கு GST கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய கட்டமைப்பின் கீழ் மிக அதிக வெப்பநிலை கொண்ட பால், பனீர், பீட்சா, ரொட்டி, சப்பாத்தி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. டிராக்டர்கள், அறுவடை இயந்திரங்கள் மற்றும் உரம் தயாரிக்கும் இயந்திரங்கள் போன்ற விவசாய உபகரணங்களுக்கு GST 12%இலிருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. இது விவசாயத்துறையில் குறிப்பிட்ட முன்னேற்றமாக கருதப்படுகிறது. மத்திய அரசு இருசக்கர வாகனங்கள் மீதான GST வரியையும் குறைத்துள்ளது. 350 cc திறன் கொண்ட பைக்குகள் 28%இலிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வரி விகிதங்கள் நாளை முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பொருளாதாரத்தின் புதிய அத்தியாயம் நாளை முதல் தொடங்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அருணாச்சல் பிரதேசம் மற்றும் திரிபுராவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார். எந்த மொழியையும் திணிக்கும் நோக்கம் மத்திய அரசுக்கு இல்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். GST வரி சீர்திருத்தங்கள் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.